எண் 14 மிதுன் சி. ஆதியில் தோன்றிய மொழி முச்சங்கம் வளர்த்த மொழி தேனிலும் இனிய மொழி செம்மொழி என்னும் மகுடம் சூடிய என் அன்னை தமிழை வணங்கி என் வரவேற்பை தொடங்குகிறேன். அன்பின் உருவம் அறிவின் ஊற்று பண்பின் சிகரம் எளிமையின் வடிவம் என்ற வரிகளுக்கு பொருந்திய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் அவர்களை வருக வருக என வரவேற்று என் பேச்சை தொடங்குகிறேன். இந்த சான்று சபையில் கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம் என்ற வரிகளுக்கு ஏற்ப நம் கல்வியை கற்றுத்தரும் நம் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களை வருக வருக என் இன்முகத்துடன் வரவேற்கிறேன். இந்தியாவின் எதிர்கால தூண்களும் மற்றும் எனது அருமை மாணவ நண்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். இன்று நான் பேரறிஞர் அண்ணா என்னும் அரசியல் தலைவரை பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அண்ணாதுரை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 1909 நடராச முதலியார் மற்றும் பங்காரு அம்மாளுக்கு மகனாக பிறந்தார். இவரது தந்தை ஒரு நெசவாளர். இவர் சென்னையில் உள்ள பச்சையப்பன் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றவர். அன்றைய காலத்தில் கொஞ்சம் படித்தாலே ஆங்கிலம்தான் பேச வேண்டும் என்று கௌரவம் என்றிய காலம் அது. ஆனால் அண்ணாவிற்கு தேவையின்றி ஆங்கிலம் பேசுவதில் உடன்படவில்லை. தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிறப்பாக சொற்பொழிவாற்றும் எழுத்திலும் வல்லவர். ஒரு சமயம் இங்கிலாந்து மாணவர்கள் அண்ணாவை ஏளனம் செய்வதற்கு ஏனென்றால் என்ற வார்த்தை ஒரு வாக்கியத்தில் 3 முறை வருமாறு கூறி முடியுமா என கேட்டனர். அதற்கு அண்ணா பொறுமையாக நோ சென்டென்ஸ் கேன் எண்ட் வித் பிகாஸ் இஸ் எ கன்ஜக்ஷன் என கூறினார். அதை பார்த்த அனைவரும் வியந்தனர். அண்ணாவின் தத்துவங்கள் ஒன்றே குலம், ஒருவனே தேவன், கடவுள் ஒன்று, மனிதநேயம் ஒன்று. அண்ணாவின் அரசியலில் கட்சி முக்கிய கொள்கை கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதே ஆகும். சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருந்த போதிலும் ஆளுங்கட்சியாக இருந்த போதிலும் பணி சிறந்ததாகவே கருதப்பட்டது. அவரது பேச்சின் கண்ணியம் நிறைந்துள்ளது. பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி 1969 புற்றுநோய்க்கு ஆளாகி இயற்கையை எய்தினார். மக்களின் தலைவனாக இன்னும் தமிழக மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். நன்றி.